ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பேசும்போது யாரோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை, புரட்சி தலைவர் படம், நடிகர் திலகம் படம், ரஜினிகாந்த் படத்தெல்லாம் ஒப்பிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க, அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். அவங்கெல்லாம் புரட்சி தலைவர் என்பவர் ஒரு லெஜெண்ட், நடிகர் திலகம் என்பவர் ஒரு லெஜெண்ட். அதாவது சாகா வரம் பெற்றவர்கள். அவங்களுள்ள சேர்க்கும் போது மனசு வருத்தமா இருக்கு இல்லையா? நயன்தாரா பேயாவும் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் சீதாவாவும் நடிக்கிறாங்க, சீதாவா நடிக்கிறாங்க. இன்னெல்லாம் சாமி வேஷம் போடணும்னா கேஆர் விஜயம்மா தான் தேடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் போடலாம் சாமி வேஷம். ஏன்னா பார்த்தவொன்னே கும்பிட்றவங்களையும் போடலாம், பார்த்தவொன்னே கூப்பிடுறவங்களையும் போடலாம். நடிகை நயன்தாராவை திரைப்பட நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நடிகர் ராதாரவி திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற கொலையுதிர் காலம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ராதாரவி பேசினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் ராதாரவியின் இந்த பேச்சுக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில், பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவரின் வாயில் இருந்து வெளியான அருவருப்பான இந்த கருத்துக்களுக்கு எதிராக யார் நடவடிக்கை எடுப்பார்களோ என்று குறிப்பிட்டிருந்தார். பொள்ளாச்சி விவகாரத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த ஸ்டாலினும் கனிமொழியும் ஆணாதிக்க கருத்துக்களை வெளியிட்ட ராதாரவி மீது நடவடிக்கை எடுப்பார்களா என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கிடையில் நடிகர் ராதாரவி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதால் அவரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்குவதாக திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராதாரவி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பெண் உரிமையை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் நடிகர் ராதாரவியின் திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்த கருத்து ஏற்க இயலாது என்றும் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல திமுகவினர் யாரும் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். அதேபோல பட வெளியீட்டு விழாவில் நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த நடிகர் ராதாரவிக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சங்கம் அவருக்கு அனுப்பிய கடிதத்தில், கொச்சையான கீழ்த்தரமான பேச்சுகள் தங்களது மேன்மையை உயர்த்தாது என்றும் திரைத்துறையின் மேல் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற வக்கிரமான பேச்சுக்களை தவிர்க்காத பட்சத்தில் திரைத்துறையில் தங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு தருவது குறித்து ஆலோசிக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ராதாரவி தான் பெண்களுக்கு எதிரானவன் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். தன்னிடம் இருந்து விளக்கம் கேட்காமல் திமுகவில் இருந்து நீக்கிவிட்டதாக குறிப்பிட்ட அவர் தானும் முழுமையாக விலகிக் கொள்வதாக கூறியுள்ளார். அதேபோல நயன்தாரா குறித்த தனது கருத்தால் மனவேதனை அடைந்திருந்தால் அதற்காக தான் வருத்தம் தெரிவிப்பதாகவும் ராதாரவி குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பெண்களுக்கு எதிராக பேசிய நடிகர் ராதாரவி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்துள்ளார். நயன்தாரா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மலிவான விளம்பரம் தேடும் உத்தியாகவே ராதாரவி போன்ற நடிகர்கள் பெண்களுக்கு எதிராக பேசுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த அரங்கில் அமர்ந்திருந்த பார்வையாளர்கள் சிலர் ராதாரவியின் ஆணாதிக்க பேச்சை ரசித்து கைதட்டி சிரித்து மகிழ்ந்தது அதிர்ச்சியாக உள்ளது என்றும் நயன்தாரா கூறியுள்ளார். நயன்தாரா இதுபோன்ற பேச்சுக்களை ஊக்குவிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி விசாகா வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நடிகர் சங்கத்தில் கமிட்டி அமைத்து விசாரணை தொடங்கப்படுமா என்றும் நடிகர் சங்கத்திற்கு நயன்தாரா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.